ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா, எங்கள் அண்ணன் பொண்ணு புண்ணியதானம். ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்து புண்ணியதானம் அந்த 1 மாதம் கழித்து 30 பண்ணுவாங்கள்ல, அதுக்கு திரும்ப திருச்சியிலேருந்து நாங்கள் மதுரை போனோம். மதுரை போகும்போது நான், எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அண்ணி, பிள்ளைங்க, சித்தி, அப்புறம் இன்னொரு தங்கச்சி பொண்ணு அவள் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து போனோம். நாங்கள் போகும்போது நைட் ஆகிடுச்சா, சரி நைட்டு தம்பி வீட்டில் ஒய்ஃபெல்லாம் ஊருக்கு போயிட்டா. தம்பி மட்டும்தான் இருந்தான். திருச்சி தான் வந்துட்டா. அவங்க அம்மா வீடு திருச்சி தான். அதனால் நாங்கள் தான் போய் என்னம்மா போகும்போதே அங்கே அம்மன் ஹோட்டலில் வாங்கிட்டோம் டிஃபன்லாம். ஆனால் எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக நைட்டெல்லாம் அரட்டி அடிச்சுட்டு மறுநாள் காலையில் வீடு வாசலை கழுவி அதெல்லாம் போர்வை எல்லாத்தையும் துவைச்சி ஒட்டரை அடித்து கூட்டி தொடச்சி எல்லாம் செஞ்சு ஒரு ஆள் வச்சு செஞ்சிட்டோம். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயர் வந்துட்டார். ரெடி ஆகிட்டோம். குளித்து எல்லாம் குட்டீஸ்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டு ஜாலியாக புண்ணியதானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக புண்ணியதானம் அப்படின்றதெல்லாம் இது வந்து செகண்ட் தடவை எங்கள் வீட்டில் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்களாம் ஏஜ்டு நினப்போ சும்மா அந்த தண்ணி ஊற்றுறது, சடங்கு வைக்கிறது அந்த காலத்துலலாம் அதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னமோ புதுசாக புண்ணியதானம்லாம் பண்ணுறாங்க. எங்கள் ஃபேமிலியில் இதுதான் ஃபஸ்ட் டைம். என் அண்ணன் பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். என் பொண்ணுக்கெலாம் செஞ்சதில்லை. எங்கள் அப்பா சென்னையில் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி அவளோட பொண்ணுக்கு ஏஜ்டு நடப்போ அவங்க ஆஃபீஸில் எல்லாருமே சொன்னாங்களாம், புண்ணியதானம் பண்ணணும், அப்போ தான் நல்லது, தீட்டெல்லாம் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவள் சென்னையில் புண்ணியதானம் பண்ணியிருக்கா. இப்போ செகண்டு இவளுக்கு பண்ணுறோம். அவள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இல்லை நாங்களும் பண்ணோங்கான்னு அதுக்கப்புறம் தான் சொன்னான். சரி அப்போ நம்ம இவளுக்கும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே செஞ்சிடணும், ஆரம்பிச்சிடுவாங்களே ஜூனில் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் செஞ்சாச்சு. இந்த 2 ஐயர் வந்து செம்மையாக பண்ணாங்க. ஐயர் படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், அதுக்காக இது செய்கிறேன். ஒவ்வொரு பூஜை ஒவ்வொன்றும் செய்யும்போதும் செஞ்சுட்டு அதுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லா சொன்னார் ஐயர். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் சொன்னார். இந்த பக்கம் இது எங்கள் சித்தப்பா. பாப்பாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கவர் நல்லா பேசினார். அந்த ரைட் சைடில் இருக்கவர் 2 பேரும் அண்ணன் தம்பியா எனக்கே தெரியாது. போகும்போது தான் சொன்னார். அவர் கொஞ்சம் காது கேட்காதான். நானும் அம்மா எல்லோரும் உட்காந்துருக்கோம் பாருங்கள். அவளுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு ஒவ்வொன்றும் படிப்புக்காக இது எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையாக. நான் மற்ற ஐயர் மாதிரி சும்மா கும்பிட்டுட்டு செஞ்சுட்டு போயிட மாட்டேன், காசு வந்தால் போதெல்லாம் இருக்க மாட்டேன், ஒவ்வொன்றும் எல்லாேருக்கும் புரிய வச்சு செஞ்சு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையாக சொல்லி செஞ்சார். இங்கே பாருங்கள், இதில் அவ்வளோ கற்பூரத்தை போட சொல்கிறாங்க. அது மேலே போட்டுருமோன்னு அவ்வளோ பயம். பார்த்து போடுறா பயந்துட்டு. அப்புறம் சித்தப்பா தான் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த எல்லார் கையிலையும் இந்த பூவை கொடுத்து எல்லாருமே அதில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டோம். கொஞ்சம் புகை வேறு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக பார்த்தீங்கன்னா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேனும் போடக்கூடாது. அப்புறம் எல்லா பக்கமும் ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வச்சுருந்தோம். ஆனால் இது ரொம்ப நல்லதான். வீட்டுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்தி இருந்தாலும் இந்த புகைக்கு அப்படியே எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லது. வீட்டுக்கு வந்து ஹோமம் வளர்த்து புண்ணியதானம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் இதில் அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது. ஆனால் வீட்டில் எல்லாருமே நம்புகிறவங்க எங்கள் வீட்டில், என்னை தவிர. என் மாமனார் வீட்டு சைடில் அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஃபேமிலியில் எல்லாருமே நம்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துங்க, அவள் ஊற்றினோடனே தான் எனக்கு அதை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. ஆக்சுவலாக கோமியம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டு கோமியம்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஐயர் வந்தோடனே கொடுத்தோம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னு கேட்டார் அப்பா. அதுக்கு பதிலாக ஒன்று நாங்கள் பாட்டிலில் எல்லாமே கலந்து 5 இது. இப்போ பாருங்கள், முன்னாடிலாம் கோமியம்லாம் நம்ம அந்த காலத்தில் எடுத்து வைப்போம், எந்த ஒரு இதுனாலும் தீட்டு கழியிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இது கடையிலே விற்கிது. 5 இது ஏதோ ஒரு பொருள் 5 சொன்னார், எனக்கு மறந்து போச்சு. அந்த 5 பொருள் கலந்தே அதில் இருக்கும். அது அப்படியே ரெடிமேடாக விற்கும். நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் தான், உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாருந்தாங்க, கோமியமும் இருக்குது, இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு மாலை போடும்போது எடுக்கிறதுக்கு யார் வரணும்னு கேட்டாங்க. தாத்தா, பாட்டி, இல்லாட்டி அத்தை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த இதில் வச்சு தண்ணி ஊற்றும் போது அதில் செயின் போடணுமா. புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் குளிக்க வச்சு செய்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல புண்ணியதானம்லாம். அப்புறம் அதில் செயினெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவளை குளிக்க வச்சு ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு தாத்தா, அடுத்தது அத்தை,
அடுத்தது அவங்க அம்மா அப்படின்னு சொன்னார். அப்படியே வரிசையாக அவர் சொன்ன மாதிரி ஐயர்கிட்ட கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க சித்தி சித்தப்பா மிச்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸுங்களாம் அது அவளோட செட்டு குட்டீஸ்லாம் இருப்பாங்களே அவங்கள கூட சேர்த்து ஊற்றுங்கன்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். என் தங்கச்சி பொண்ணு அவளும் இவ்வளோ ஒரே வயசு தான், அவளையும் ஊற்ற சொல்லிட்டார் ஐயர். எல்லாருமே ஊற்றலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவளை குளிக்க ஊற்றி அதுக்கப்புறமா அந்த செயின் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அது மாதிரி அவளை குளிக்க ஊற்றிட்டு அந்த செயின் எடுத்துக்கிட்டோம். செயின்லாம் அப்படி போடணுமா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.